உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. இந்த ஆகஸ்ட் மாத வாக்குத்தத்தம் ஏசாயா 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். என் கிருபை உன்னை விட்டு விலகாது அப்படின்றாங்க. உங்களை விட்டு கிருபை விலகாதுங்க. தப்பு மேலே தப்பு பண்ணுறோம். நம்ம ஒரு நாளைக்கு ஒரு தப்பாவது பண்ணிடுவோம். பாவிகள் தான், நம்ம ஒன்றும் பெரிய பசுத்தவான்கள் இல்லை. அதனால் தேவன் நம்ம மேலே கிருபையை வைக்கிறாரு. என்னங்க, ஒரு பணம் வச்சா நல்லா இருக்குமே, ஒரு நகையை, ஒரு சொத்து, ஒரு நிம்மதி வச்சா நல்லா இருக்குமே, ஒரு ஆரோக்கியம் வச்சா நல்லா இருக்குமே, என்னங்க கிருபையை போய் வைக்கிறாரு. அவர் உங்கள் மேலே கிருபையை வைக்கிறாருங்க. அதனால் பெரிய ஆளுங்க கண்ணில் தயவு கிடைக்கும். சரிங்களா? ஒரு கைதி மேலே அவர் கிருபையை வச்சாருங்க. அதனால் அந்த கைதிக்கு சிறைச்சாலை தலைவன் அவங்க கண்ணில் தயவு கிடைத்தது. அந்த சிறைச்சாலை தலைவன் அந்த கைதியை நல்லா நடத்தினான். யாராவது கைதியை நல்லா நடத்துவாங்களா? யாருமே எந்த ஜெயில் கைதியும் நல்லா நடத்த மாட்டாங்க. ஆனால் யோசேப்பு என்ற கைதி மேலே தேவன் கிருபையை வச்சதுனால என்ன ஆச்சு? அவன் சிறைச்சாலையில் இருந்தால் கூட அவனை நல்லா நடத்தினாங்க, அவனை நல்லா வச்சுக்கிட்டாங்க. தேவன் உங்களை நல்லா பார்த்துப்பார். உங்கள் தலை மேலே அவர் கிருபையை வைக்கிறதுனால உங்களை அவர் நல்லா நடத்துவார், நல்லா பார்த்து பாருங்க. உங்கள் வேலையில் நீங்கள் நல்லா நடத்தப்படுவீங்க, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் நல்லா நடத்தப்படுவீங்க, உங்கள் வியாபாரம் நல்லா நடக்குங்க. ஏன்னா அவர் உங்கள் மேலே கிருபையை வச்சிருக்காரு. அதனால் பார்க்குறவங்க அத்தனை பேருமே உங்கள் மேலே ஒரு அப்படியே அன்பாக இருப்பாங்க, தயவாய் இருப்பாங்க, இரக்கம் காட்டுவாங்க. சரிங்களா? உங்கள் பசங்க உங்கள் மேலே தயவாய் இருப்பாங்க, உங்கள் பொண்ணு உங்கள் பையன் தயவாக இருப்பாங்க, உங்கள் கணவர் உங்கள் மனைவி தயவாக இருப்பாங்க. சரிங்களா? உங்கள் பாஸு உங்கள் மேலே தயவாக இருப்பார். அவர் உங்கள் மேலே கிருபையை வைக்கிறதுனால உங்களுக்கு தயவு கிடச்சிடும். அதனால் எல்லாமே உங்களுக்கு செய்து கொடுக்கப்படும். எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இந்த பூமியில் வசிக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய கண்கள் உங்களை தாங்க தேடுது. உங்களை தேடி உங்களுக்கு கிருபையை கொடுக்குதுங்க. அப்படி தான் உங்களுக்கு கிருபை கிடைக்குது. அவர் கண்களுக்கு கிருபை கிடைச்சதுனால நீங்கள் பூமியில் உள்ள அத்தனை மனிதர்களிலும் காட்டிலும் நீங்கள் தான் விசேஷித்தவர்களாக இருக்கிறீங்க. விசேஷித்தவர்களாக தேவன் பார்க்கிறார் உங்களை. ஏன்னா அவர் தேடி தேடி உங்கள் மேலே கிருபையை வைக்கிறாரு. அதனால் நீங்கள் விசேஷித்தவர்களாய் மாறுறீங்க. ஒரு வீட்டில் விசேஷம் நடக்குதுன்னா எப்படிங்க இருக்கும்? ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா எப்படி இருக்கும்? அந்த வீடு எப்பவும் மாதிரியாக இருக்கும். நல்ல சாப்பாடு போடுவாங்க, அந்த வீடு நல்லா அலங்கரிக்கப்படும், நிறையா பேரை கூப்பிடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுவாங்க, சொந்தக்காரங்களை கூப்பிடுவாங்க. எப்படி களை கட்டும்ல, அதே மாதிரி தான் தேவன் உங்கள் மேலே கிருபையை வைக்கும்போது நீங்கள் விசேஷித்தவர்களாக இருப்பீங்க. உங்கள் வேலையில் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருப்பீங்க. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருப்பீங்க. உங்கள் வியாபாரம் மற்ற வியாபாரங்களை விட உங்களுடைய வியாபாரம் தான் விசேஷித்தமானதாக இருக்கும். அதனால தான் அவர் உங்கள் மேலே கிருபையை வைக்கிறாரு. விசேஷமாக இருக்கணும். என் பிள்ளைங்களா யார் பார்த்தாலும் ஒரு தனியாக தெரியணும் அப்படின்னு உங்கள் மேலே அவர் கிருபையை வைக்கிறாரு. ஒரு நாள் ஒரு வேலைக்காரன், ஆபிரகாமுடைய வேலைக்காரன், ஆபிரகாமுடைய கீழே தாங்க அவன் வேலை பார்த்தான். அவன் ஆபிரகாமுடைய பையனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக போகிறான். அப்போ அவங்களுடைய எஜமான அவன் புகழ்கிறான். யாராவது யாருக்கு கீழேயாவது வேலை செய்கிறாங்கன்னா அவங்க பாஸை யாரும் புகழ மாட்டாங்க. அவங்க பாஸ் போயிட்டோன்னே கண்டிப்பாக அவரை பற்றி குறை தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஆபிரகாமுடைய அந்த வேலைக்காரன் அவங்க பாஸை புகழ்கிறான், அவங்க எஜமான புகழ்கிறான். நீங்கள் ஆதியாகமம் 24:27 எடுத்து படித்து பாருங்களேன், எப்படி அவன் புகழ்கிறான் பாருங்களேன். என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு சோத்திரம், அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும்
என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் எங்கள் பாஸ் வந்து சொல்லும்போது, அதான் ஆபிரகாம் சொல்லும்போது 140 வயசு ஆயிடுச்சு, இவர் இஷ்டத்துக்கு வளர்றாரு போல தான் நான் நினச்சேன். சொந்தக்காரங்க பொண்ணு தான் வேணும் அப்படின்னு எங்கள் பாஸ் சொன்னார். ஏதோ வளர்றாரு அப்படின்னு நினச்சேன். ஒரு அட்ரஸும் கொடுக்கல, லொக்கேஷனும் கொடுக்கல. ஆனாலும் நான் வந்து தேட வந்தேன். மெசொப்பொத்தாமியாவுக்கு வந்தேன். நாகோர் தேடி வந்தேன், இந்த ஊருக்கு வந்தேன். ஆனால் எங்கள் ஆபிரகாமுடைய தேவன் வந்து கிருபையை நீக்கவே இல்லை. ஆபிரகாம் கிட்ட கிருபை அப்படியே இருக்குது. ஆபிரகாம் மேலே வச்ச கிருபை அப்படியே இருந்துச்சு அப்படின்னு ஆபிரகாம் கிட்ட கீழே வேலை செய்தவர் சொல்கிறாரு. தேவன் அவ்வளோ கிருபை வச்சுருக்காரு. அதனால தான் பொண்ணு உடனே கிடச்சிருச்சு. எங்கள் எஜமான் இந்த ஆபிரகாம் என்ன ஆசைப்பட்டாரோ அதே மாதிரி பொண்ணு கிடச்சிச்சு. அவங்களுடைய அண்ணனுடைய குடும்பத்திலேயே அந்த பொண்ணு கிடச்சிருச்சு. அவங்க அண்ணன் நாகோருடைய குடும்பத்தையே நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அவ்வளோ அதிசயப்படுறான். உண்மையிலே தேவன் வந்து ஆபிரகாம் மேலே அவ்வளோ கிருபையை வச்சுருக்காரு. அந்த கிருபையை அவர் நீக்கவில்லை அப்படின்னு அவ்வளோ ஆச்சரியத்தில் அவன் சொல்கிறான். உங்கள் மேலே வச்ச கிருபைகள் அவர் நீக்கி போட மாட்டாருங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும். உங்களுக்கு, அதாவது நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ அதை அவர் கொடுத்துருவார். கிருபையாக இருப்பாருங்க. ஏன்னா நம்ம தப்பு மேலே தப்பு செய்ய தான் செய்கிறோம். பாவம் செய்யாத ஒரு மனிதனும் இல்லை. அதனால தான் அவர் கிருபையை வச்சுடுறாரு. அவர் கிருபையை வச்சுட்டு உங்களுக்கு நன்மைகள் செய்கிறாரு. ஆனால் எல்லா மனிதர்களுக்கும் வைக்கிறது இல்லை. அவருடைய கண்கள் சில பேருக்கு அவர் வந்து தேடுறாரு. நீங்கள் தான் தேவனை தேடுறீங்களா, அதனால் உங்கள் மேலே அவர் கிருபை வைக்கிறாரு. நீங்கள் தான் தேடி எவ்ரிடே தேடுறீங்களா, அது போதும், அவருக்கு கிருபையை வச்சிடுறாரு. அதனால் நிறைய நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களை நீங்கள் நல்லா நடத்தப்படுவீங்க. சரிங்களா? நீங்கள் ஏதோ ஒன்று தேடுறீங்களா, அதை தேவன் உங்களுக்கு கொடுப்பாரு. சரிங்களாங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க மேலே நீங்கள் கிருபையை வச்சுட்றீங்க. அதனால் உங்கள் பிள்ளைங்களுக்கு எல்லார் கண்களிலும் தயவு கிடைக்கும். உங்கள் பிள்ளைங்க விசேஷித்தவர்களாக இருப்பாங்க. யார் பார்த்தாலும் உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் விசேஷித்தவர்களாய் மாற்றி காண்பிப்பீங்க. அதற்காக நன்றி. உங்கள் பிள்ளைங்களை விட்டு கிருபையை நீக்க மாட்டீங்க, விளக்க மாட்டீங்க. அதற்காக நன்றி. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறதுப்பா? பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சு, நான் உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதியமானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனுஷனால் பரிசுத்தமாக வாழ்றது கூடாத விஷயம். அதற்கு உதவி கேட்டு வந்து நிற்கிறோம். 7 வருடம் அந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. நன்றி அப்பா. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். ஏசு முளைச்சவங்க கிளம்பிடாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.